கல்வி செல்வம் வீரத்திற்கான தெய்வங்கள் மூன்றும் ஒரே இடத்தில் அருள் பாலிக்கும் தாழம்பூர் ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலய மாசி பிரமோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்தேர் திருவிழா பணிகளை சிறப்பாக செய்து வரும் ஆலய அறங்காவலரும் ஆன்மீக செம்மலுமான டாக்டர் கே கிருஷ்ணகுட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த தாழம்பூரில் அமைந்துள்ள கல்வி செல்வம் வீரம் இவை மூன்றிற்கும் தெய்வங்களாகிய சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய மூன்று தெய்வங்களும் ஒரே இடத்தில் காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தின் மாசி பிரமோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆலய அறங்காவலர் டாக்டர் கே கிருஷ்ணன்குட்டி ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இவ்விழாவின் முதல் நாளான இன்று ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அமைந்துள்ள தங்க கொடி மரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் அம்மன்களுக்கு காலை மாலை சிறப்பு அலங்கார அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி காலை 8 மணிக்கு நடைபெற உள்ளது. இவ்விழாவில் உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள் என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் 3 வேளையும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். மேலும் திருத்தேர் பவனிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் ஆன்மீக செம்மலுமான டாக்டர் கே கிருஷ்ணன்குட்டி அவர்கள் விழா குழுவினர்களை ஒருங்கிணைத்து செய்து வருகிறார். தாழம்பூரிலே வீட்டிற்கும் திரிசக்தி அம்மன் ஆலயத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற மிக முக்கியமான விழாவாகிய பிரம்மோற்சவ விழா 10 நாள் விமரிசையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நேற்றைய தினம் 2 தேதி விநாயகருக்கு பிரதான பூஜைகள் நடந்தன. காப்பு கட்டிட்டு இன்று காலை விழாவை ஆரம்பித்து கொடிமரத்துக்கு 100-150 லிட்டர் பாலும் 50 லிட்டர் சந்தனமும் 100 லிட்டருக்கு மேலே பன்னீரும் அபிஷேகம் செய்து கொடிமரத்துக்கு பூஜையெல்லாம் செய்து மாலை அணிவித்து அம்பாளுக்கு கொடிமரத்திலே பட்டுப்புடவை சார்த்தி இந்த விழா ஆரம்பித்து இன்று மாலையிலிருந்து தினமும் மாலை காலை 2 வேளையும் யாகசால பூஜை நடைபெறும். அதேபோன்று காலையில் மாலையில் அம்பாள் ஒரு காலையில் உள்ளே கோவிலுக்கு உள்ளேயும் மாலை கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் அம்பாள் புறப்பட்டு மக்களுக்கு அருள் புரிவார்கள். 3 வேளையும் அன்னதானம் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம். இங்கே இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா சுகங்களும் பெற்று இன்பத்திருக்க வாழ்த்துகிறோம். இந்த ஆலயத்திலே வருகின்ற பக்த கோடிகளுக்கு முக்கியமாக திருமணமாகாதவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்த பிறகு திருமணமாகியுள்ளது. அதே போல 100க்கும் மேற்பட்ட குழந்தை இல்லாதவர்களுக்கு கடந்த ஆண்டு 23ஆம் ஆண்டில் ஒரு உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது. அது அம்பாளுடைய சக்திக்கு முன்னால் எதுவுமே இருக்க முடியாது. 15 ஆண்டுகள் கல்யாணமாகி அண்ணனுக்கும் தம்பிக்கும் 16வது திரும்ப குழந்தைகள் இல்லை. அவர்கள் குடும்பத்தினார் இங்கே முறையிட்டதுனால அவர்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம், அதாவது 16 நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அம்பாளுக்கு 3 பேருக்கும் அவருடைய பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு கொடிமரத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாதவர்களுக்கு புடவை சாரி கட்டிட்டு இந்த முந்தானை எடுத்து மடிப்பிச்சை, அம்பாள் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, அம்பாள் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, அம்பாள் எனக்கு புத்திர பாக்கியம் கொடு என்று சொல்லிக்கொண்டே கொடிமரத்திலிருந்து 11 சுற்று வர வேண்டும். 12வது சுற்று அடிப்பிரதர்ஷனம். அம்பாளிடம் பேச வேண்டும். நீங்கள் தாயாரிடம் எப்படி பேசுகிறீர்களோ அதே மாதிரி அம்பாளிடம், என்னிடம் எப்படி பேசுகிறீர்களோ அதே மாதிரி அம்பாளிடம் பேச வேண்டும். உங்களோட குறைகளை எல்லாம் அம்பாளிடம் பேசுங்கள், வாய் திறந்து பேசுங்கள். எல்லாரிடத்திலும் சாமி இருக்குது, ஆனால் எல்லாரும் அதை பயன்படுத்துகிறோம். எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார், இறைவன் இல்லை என்று சொல்ல முடியாது. அன்பே சிவன். அதனால் எல்லாரும் அன்போடு
தங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இந்த ஆலயத்திலே வந்து பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு படிப்பு 9ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேகமாக இந்த பல ஆண்டுகளாக கல்வி யாகத்தை நடத்துகிறோம். குழந்தைகளை உட்கார வச்சு 10th 11th 12th குழந்தைகளுக்கு நல்ல சிறப்பாக அந்த பூஜையை நடத்தி அவங்களுக்கு நல்ல மார்க்கு, அதாவது அம்பாள் சரஸ்வதியினுடைய ஞான சரஸ்வதியினுடைய பூரண அனுகிரகம் அந்த குழந்தைகளுக்கு உண்டு. குழந்தைகள்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிரியம், அப்படி ஞானத்தை அள்ளி கொடுப்பவள். அது 9ஆம் தேதி. 11ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளது. அந்த விழாவிலேயே கலந்து கொண்டு எல்லோரும் அம்பாளுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். ஓம் சக்தி, ஓம் சக்தி.